பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. மனிதனுடைய வாழ்க்கையில என்னதான் எவ்வளவு இருந்தாலும் கூட போதும் என்ற மனமே இல்லை. அந்த போதும் என்ற மனது இல்லாத ஒரு காரணத்தினால திருப்தி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அந்த போதும் என்ற மனசு இல்லாதனால தேடி திரிகிறான், அதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு பொருளை, இந்த உலக பிரகாரமான பொக்கிஷங்களை சேர்க்கத்தக்கதாக, இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகளை தேடி சேர்த்து கொள்வதற்காக அதை தேடி போகிறதுனால மனுஷன் நிறைவு காணுவதில்லை. என்னதான் இருந்தாலும், எதுவுமே இல்லை என்றாலும் கூட மனிதனுக்கு போதும் என்ற மனமே இல்லை. ஆனால் கடவுள் எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்கிறார், எல்லாரையும் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார், எல்லாருடைய வாழ்க்கையில முழுமையை தருகிறார். ஆனால் நாம அந்த முழுமையின் மகிமை என்ன பண்றதில்ல, ருசி பார்ப்பதில்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில கடவுள் எவ்வளவு செய்திருக்கிறார், நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நாம உணராம போகிறோம். அந்த உணராமல் போகிறதுனால அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியல, நம்மால் புரிந்து கொள்ள முடியாம போய்விடுது. ஏன் என்று பார்க்கும்போது மனுஷன் எப்பவுமே உலக பிரகாரமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆம் என கண்பானவர்களே, கடவுள் ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஜனத்திற்கு என்ன வேணுமோ அதை நிறைவாக கொடுத்திருக்கிறார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்று பலமுறை நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ கடவுள் எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை என்ன பண்றதில்ல, உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் இன்று வேதம் சொல்கிறது, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னதமானவர் ஜாதிகளின் சுதந்திரத்தை குறித்து மணமக்களை வெவ்வேறாக பிரித்த பொழுது இஸ்ரவேலருடைய இலக்கத்தின்படியே ஜனங்களுக்கு எல்லைகளை ஏற்படுத்தினார். ஆம் என கண்பானவர்களே, ஜாதிகளின் சுதந்திரத்தை குறித்து, ஜாதிகளின் ஜனங்களின் பங்கை குறித்து, ஜனங்களுக்கு சொந்தமானதை குறித்து இஸ்ரவேலரை பிரித்த பொழுது, கடவுள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வெவ்வேறாக பிரித்தாரோ அந்த ஜனங்களுக்கு தக்கதாக அவர் என்ன செய்தார், எல்லைகளை பிரித்தார். அந்த ஜனங்களுக்கு தக்கதாக கடவுள் இருக்க இடமும் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்தார், நிறைவாக கடவுள் கொடுத்தார். ஆம் எனக்கு பணவழி, இந்த உலகத்துல வாழும் போது கடவுள் நமது தேவையை அறிந்திருக்கிறார், அவர் நித்தம் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அவர் நித்தம் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாமும் உணராமல் போய்விடுகிறோம், இனி மனம் மாறுவோம். கடவுள் நமது லக்கத்தின்படியே, நம்முடைய எண்ணிக்கையின்படியே அவர் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கிறார். இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு ஆண்டவர் நித்திய ஆக்கினைக்கும் பரலோகத்திற்கும் எல்லைகளை பிரித்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக போதும் என்ற மனதோடு கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகளை, செல்வங்களை கொண்டு நாம் அவருக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது அவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளாக, அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளாக நம்மால் பிரவேசிக்க முடியும். ஒருவேளை என்னதான் கடவுள் நமக்கு செய்தாலும் கூட இல்லை என்ற மனதோடு கூட உலக வாழ்க்கையை மட்டுமே நம்ம வாழ்ந்தோம்னாக்கா, உலக பிரகாரமாக பாவனை செய்து நம்ம வாழுகிற பொழுது அந்த நித்திய ஆக்கினுக்குள்ளாக பிரவேசிப்போம் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனம் மாறுவோம், கடவுளுக்குள்ளாக வாழுவோம், போதும் என்ற மனதோடு வாழுவோம். கடவுள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிறார், கடவுள் இருக்க இடத்தை தருகிறார், கடவுள் செய்ய வேலை தருகிறார், கடவுள் நமக்கு வருமானத்தை தருகிறார், கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், கடவுள் நமக்கு சமாதானத்தை தருகிறார், கடவுள் நமக்கு நிம்மதியை தருகிறார். அந்த கடவுளுக்குள்ளாக நம்ம சந்தோஷமா வாழவும், சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழவும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளை,
இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீர் எங்களுக்கு எங்களுடைய லக்கத்தின்படியே எங்களுடைய எண்ணிக்கையின்படியே எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளை கிருபையாக வைத்து வருகிறீர். எல்லாவற்றையும் அன்றன்று வேண்டிய எல்லா நன்மையிலும் நிறைவாக கொடுத்து வருகிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலத்துல உலக பிரகாரமான வாழ்க்கையை நாங்கள் தேடி பாவம் செய்து வாழாதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீர் எங்க வாழ்க்கை என்னவெல்லாம் செய்கிறீர் என்னவெல்லாம் தருகிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உமக்குள்ளாக உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமான ஒரு வாழ்வை சாட்சியில் ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்ந்திருக்கிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தாமே எல்லாருடைய வியாதி நோவு நொடி எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைது செய்கிற எல்லா வேலையை இறைவன் ஆசீர்வதிப்பீராக. நீ தாமே எல்லா வேலையை செய்து முடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறோம். செய்கிற வேலையில் நல்ல மேன்மை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குஞ்சின் மேலிட்டவர்களுக்கு போல பிரகாசிக்கு ஒளிமயமான ஒரு ஆசீர்வாத ஒரு வாழ்வை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் உங்களுக்குள்ளாக நிறைவான வாழ்வை வாழ நீர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.